விஜய்க்கான தமிழகத்துல அரசியல் முக்கியத்துவம் ரொம்ப எப்பவுமே ஒரு வழக்கமாக தமிழகத்து மக்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் சினிமா நடிகர்கள் யார் வந்தாலுமே அதிலும் குறிப்பாக அரசியலுக்கு வருகின்ற பொழுது ஒன்று அவங்கக்கிட்டேயும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, மக்களும் அதுக்கு ஒரு பார்க்கறது அப்படிங்கிறதும் அதை பற்றி கேட்டுக்கிறது அப்படிங்கிறதும் வழக்கம். இதில் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா? கட்சி ஆரம்பித்து காணாமல் போனவங்களும் இருக்காங்க. கஸ்தூரி அவர்கள் பேசின விஷயத்துக்கு அந்த அம்மா அதுக்கப்புறம் நான் அதை யாராவது மனம் புண்படுத்தி இருந்தால் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட அரசு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்குது. அஃப்கோர்ஸ் ஹைகோர்ட்டில் அவங்களோட பெயிலும் ரிஜெக்ட் ஆகிருக்குது. சட்டப்படியான அந்த ரீதியாக நடவடிக்கைகளை அந்த அம்மா அதை மேற்கொள்வாங்க. அவர் ஓம்கார் பாலாஜி கைது பண்ணது அவமானப்படுத்திட்டாங்க, தமிழ்நாட்டில் ஒரு அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் இது புதிதில்லை. எங்களோட இயக்கத்திலேயே கூட ஒரு சாதாரணமாக ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வெடி வந்தது கிரிமினல் மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதனால் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக பதிவிடுறவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சுதந்திரம்லாம் கிடையாது. பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு இயக்கத்தம் சார்ந்து இருக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணணுன்னா அவங்க ஒரு கமெண்ட் போட்டு ஒரு லைக் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் இது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க. பிரதம மந்திரியை விமர்சிக்கிறவங்க, பிஜேபி தலைவர்களை கண்ணாபின்னான்னு பேசுகிறவங்க, அவங்க மேலெல்லாம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் நடுநிலைமே இருக்குன்னு பார்க்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட்டுக்கு மேலே வந்தால் மட்டும் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை. நான் திருப்பியும் சொல்கிறேன், இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் த பர்சனல் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ காமன் லா. மோகன்குமார் 3 தடவை சொல்லியாச்சு, இந்த நாட்டில் சட்டம் இருக்குது. ஓகே, நீங்கள் பேசுகிறீங்க சன் டிவி ரிப்போர்ட்டர், அந்த கேள்வி இங்கேயும் வரணும். ஏங்க பொது வழியில் நாகரிகம் அப்படின்னா அப்புறம் என்ன? ஒரு கவர்னரை பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச வேண்டிய பேச்சா? அப்போ அந்த நாகரிகம்லாம் எங்கே போச்சு? அதனால் பாரத் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. அதை கான்ஸ்டியூஷனில் என்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை இருந்ததில்லை. அவங்க இன்னொரு தடவை படித்தாங்கன்னா தெரியும், பாரத் அப்படிங்கிறது அன்கான்ஸ்டியூஷனல் வேர்டு கிடையாது. சர்க்கார் பட டைலாக போட்டுட்டு கூட்டம் யாரை பார்க்குறாங்கன்றத முக்கியம், யார் ரசிக்கிறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுருக்காங்க. மீம்ஸுக்கு என்னங்க, நிறைய எப்படி வேணாலும் போடலாம். என்ன மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, ஜார்க்கண்ட் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் இந்து மக்கள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கல்லூரி மாணவர்களையும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க வெங்கடேஸ்வர மகள் ரத்தனபுரியில் இருக்காங்க. காவல்துறை அவங்க மேலே வழக்கு தெரிவித்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். கல்லூரி மாணவர்கள் அவங்க எந்த ஒரு இயக்கத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே. கல்லூரி மாணவர்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் மேஜர் ஆகிருப்பாங்க, 18 வயசுக்கு மேலே ஆகிருப்பாங்க. எனக்கு அந்த வேலை வாய்ப்பு சொன்னது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, சரிங்களா? ஆனால் கல்லூரி மாணவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு பாரம்பரியம் இருக்குதுங்க. மிகப்பெரிய மூமெண்ட் எல்லாமே தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. அதனால் கல்லூரி மாணவர்கள்ங்கிறவங்க ஒரு மேஜர் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த இடத்துல வேணாலும் போராட்டத்தில் கலந்துக்கிறது அவங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டது. விருப்பத்துக்கு மாறா யாராவது வற்புறுத்தினாங்களா, விருப்பத்துக்கு மாறா பண்ணாங்கன்னா சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் ஒரு அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் இது புதிதில்லை. எங்களோட இயக்கத்திலேயே கூட ஒரு சாதாரணமாக ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வெடி வந்தது கிரிமினல் மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதனால் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக பதிவிடுறவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சுதந்திரம்லாம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி பாசிசம் அப்படின்னு பேசும்போது ஏன் இந்த திமுக கவர்மெண்ட்டை மக்கள் இன்னொரு மாதிரி விமர்சிக்கிறாங்க? கருத்துக்களை எதுக்கிறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு மனசு கிடையாது. இன்றைக்கு பார்க்குறோம், நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு இயக்கத்தம் சார்ந்து இருக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணணுன்னா அவங்க ஒரு கமெண்ட் போட்டு ஒரு லைக் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் இது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க. நடக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மேலே அட்டாக் நடக்கும், மற்றவங்க மேலே நடக்கும். இந்த கவர்மெண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட். அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும், எங்கே காப்பாற்றணும் அதை பண்ணுறதை விட்டுட்டு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இது வழக்கமாக வச்சுருக்காங்க.
இன்னும் சந்தேகமே இல்லாமல். கருத்து சுதந்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான், ஆனால் பொது வழியில் எது பேசணும் பேசக்கூடாதுன்னு நிச்சயமாக இருக்குது. நாக்கை இழுத்து அறுத்துருவேன், ஒவ்வொரு கேஸுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பேசியிருந்தார் ஓம்கார் பாலாஜி. அதை பாஜக எப்படி பார்க்க? நான் என்ன சொல்கிறேன்னா, சட்டம் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு கருத்து சுதந்திரம் இந்த அரசு கொடுக்கிறதா, அதுதான் விஷயம். நான் சொல்கிறேன், நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு தனிப்பட்ட முறையிலான எந்த ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது வன்முறையை தோன்ற விமர்சனம் சட்டம் இருக்குது, அது வந்து நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். ஆனால் பிரதம மந்திரியை வந்து விமர்சிக்கிறவங்க, பிஜேபி தலைவர்களை கண்ணாபின்னான்னு பேசுகிறவங்க, அவங்க மேலெல்லாம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் நடுநிலைமையாக இருக்குன்னு பார்க்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட்டுக்கு மேலே வந்தால் மட்டும் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை. நான் திருப்பியும் சொல்கிறேன், இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் த பர்சனல் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ காமன் லா. மோகன்குமார் 3 தடவை சொல்லியாச்சு, இந்த நாட்டில் சட்டம் இருக்குது. ஓகே, சட்டத்துக்கு புறம்பாக யார் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இந்த அரசாங்கத்தோட பிரச்சனை என்ன? தனக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள விட்டுறாங்க, தனக்கு எதிராக இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. சட்டம் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய பதிலை நான் சொல்லியாச்சுங்க. வேறு கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். ஆளுநர் ரவி வந்து இந்தியாவுக்கு பதிலாக பாரத் என கூறலாம் அப்படிங்கிறது சொல்லி இதுக்கு முத்தரசன் வந்து ஆளுநர் ரவி மருத்துவமனையில் இருக்க வேண்டியவர் இன்னைக்கு காலையில் போயிட்டு நம்முடைய மரியாதைக்குரிய கவர்னரை பற்றி எவ்வளவு தூரம் கீழ்த்தரமாக விமர்சிக்க முடியுமோ இந்த மாதிரி விமர்சிக்கிறது, இதெல்லாம் அரசியல் நாகரிகமா? நீங்கள் பேசுகிறீங்க, சன் டிவி ரிப்போர்ட்டர், அந்த கேள்வி இங்கேயும் வரணும். ஏங்க பொது வழியில் நாகரிகம் அப்படின்னா அப்புறம் என்ன? ஒரு கவர்னரை பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச வேண்டிய பேச்சா? அப்போ அந்த நாகரிகம்லாம் எங்கே போச்சு? அதனால் பாரத் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. அதை வந்து கான்ஸ்டியூஷனில் என்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை இருந்ததில்லை. அவங்க இன்னொரு தடவை படித்தாங்கன்னா தெரியும், பாரத் அப்படிங்கிறது அன்கான்ஸ்டியூஷனல் வேர்டு கிடையாது. பாரத் அப்படிங்கிறது இந்த நாட்டோட பேர். இன்னும் கூட பாரதம் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமான பெயர். சூலூர் விவசாயிகள் வந்து இந்த விளைநிலங்களில் பயிர் போட்டுருக்காங்க பாரத்துக்கு. நேற்றே வந்து அவங்க அந்த பகுதியில் இருக்கிற அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கேட்டாங்க. இன்றைக்கி காலையில் நான் பெட்ரோலியம் மினிஸ்டருக்கும் அந்த தகவலை கொடுத்துருக்கிறேன், லெட்டர் எழுதியிருக்கேன். நிச்சயமாக விவசாயிகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன ஏற்பாடு அவங்களுக்கு பண்ணணுமோ உதவி பண்ணுவோம். 15 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய செய்தியாளர் சந்திப்பு பாதிக்கப்பட்ட ஒரு ரசிகர் ஒரு விஜயனுடைய ஃபோட்டோ பின்னாடி காட்டி நேற்று போல் பண்ணியிருக்காங்க. நானும் பார்த்தேன் நிறைய தரம். அது நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸு இன்ஸ்டாவில் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறத பார்த்தோம். இதுக்கு நீ என்ன சொல்ல முடியும்? நாங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்கோன்னு பாருங்கள். யார் வேணுனாலும் எங்கள் பின்னால் வந்து காட்டுற அளவுக்கு பிஜேபி கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்குது. ஓகே, ஒரு பக்கம் அது ட்ரோலு, ஒரு மீம்ஸு, ஒரு காமெடி, எது வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன மெசேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இதே விஷயத்தை இன்னொரு கட்சியில் இந்த பக்கம் நின்று பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்போ யார் பாசிசம், யார் கருத்து சுதந்திரம், எங்கே சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஸோ தே டேக்கிங் இட் இன் அ லைட் வே. சர்க்கார் பட டைலாக போட்டுட்டு கூட்டம் யார் வேணாலும் இருக்கும், யாரை பார்க்குறாங்கன்றத முக்கியம், யார் ரசிக்கிறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுருக்காங்க. மீம்ஸுக்கு என்னங்க, நிறைய எப்படி வேணாலும் போடலாம். இல்லை இப்போ கங்குவா படம் பார்த்துட்டீங்களா? மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு, ஜார்க்கண்ட் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து கங்குவா படத்தில் திரை விமர்சனம் வந்து நேருக்கு எதிராக எப்போ படம் ரிலீஸ் ஆச்சு? முந்தா நேற்று ஆயிடுச்சு. ஆனால் அந்த விமர்சனம் ரொம்ப தரக்குறைவாக போடுறதுனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோதிகாங்கோட யார் விமர்சனம் தரக்குறைவாக போடுறாங்க? பொதுமக்கள், ரசிகர்கள், இந்த படம் பார்த்துட்டு வந்தவங்க நிறைய பேர் விமர்சனம். சரி, ஒரு படத்தை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வரும். இதில் நாங்கள் என்ன சொல்கிறது? இல்லைங்க, நான் படம் இன்னும் பார்க்கல. விஜய்க்கான தமிழகத்தில் அரசியல் முக்கியத்துவம் ரொம்ப எப்பவுமே ஒரு வழக்கமாக தமிழகத்து மக்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் சினிமா நடிகர்கள் யார் வந்தாலுமே, அதிலும் குறிப்பாக அரசியலுக்கு வருகின்ற பொழுது ஒன்று அவங்கக்கிட்டேயும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, மக்களும் வந்து அதுக்கு வந்து ஒரு பார்க்கறது அப்படிங்கிறதும் அதை பற்றி கேட்டுக்கிறது அப்படிங்கிறதும் வழக்கம். இதில் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா? கட்சி ஆரம்பித்து காணாமல் போனவங்களும் இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்களும் இருக்காங்க. அதனால் ஒரு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு நீண்ட கால தொடர்பு தமிழகத்து அரசியல் இருக்கிறதால அது ரொம்ப நேச்சுரல் தான். அது கஸ்தூரி அவர்கள் பேசின விஷயத்துக்கு அந்த அம்மா அதுக்கப்புறம் நான் அதை யாராவது மனம் புண்படுத்தி இருந்தால் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட அரசு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்குது. அஃப்கோர்ஸ் ஹைகோர்ட்டில் அவங்களோட பெயிலும் ரிஜெக்ட் ஆகிருக்குது. சட்டப்படியான அந்த ரீதியாக நடவடிக்கைகளை அந்த அம்மா அதை மேற்கொள்வாங்க.
பத்திரிகையாளர் சந்திப்பில் பின்னாடி போட்டோ காமிச்சது வந்து ஜனநாயக ரீதியாக லைட் வெயிட்டாக எடுத்துக்கிட்டீங்க. லைட் வெயிட்டாக இல்லை, அது பெருசாக இது பண்ணிக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய பத்திரிகை சந்திப்பில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கேட்டார், சில ஆண்டுகளுக்கு முன்பாரு. அப்போ அவரை அடிச்சிட்டாங்க அப்படின்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. யாரையும் எல்லாம் எங்கள் கட்சிக்காரங்க அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அடிக்கிற ஆளுங்களா வச்சிருக்கேன். நீங்கள் நினச்சி பாருங்க தம்பி, 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது பத்திரிகை சந்திப்பில்? இல்லை, நான் கேட்குறேன், 6 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிட்டாங்கங்கிறீங்க. அப்புறம் தொடர்ச்சியாக நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம். இப்போவும் திரும்பி 3வது முறையாக நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஆனால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது ஒரு சின்ன தம்பி வந்து காட்டுற அளவுக்கு நாங்கள் எப்படி இருக்கோம், எல்லாத்தையும் மதிக்கிறோம். நன்றிங்க, நன்றி நன்றி.